ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கு நாங்கள் பார்க்க இருக்கிறது தரம் 10 பாடம் 2 வர்க்கமூலம் என்ற பாடத்தை வந்து பார்க்க போகிறோம். இதில் வந்து முக்கியமான விஷயம் என்னென்னா, நிறைவர்க்கம் அல்லாத ஒரு எண்ணின் வந்து வர்க்கமூலத்தை அண்ணளவாக்கம் மூலம் காணுதல். அடுத்தது வந்து என்னென்னா, யாதாயினும் ஒரு எண்ணின் வர்க்க மூலத்திற்கான ஒரு அண்ணளவு பெருமானத்தை வகுத்தல் முறை மூலம் வந்து காணுதல். இப்போ வந்து நாங்கள் வந்து முதலாவது உதாரணம் வந்து பார்க்க போகிறோம். அதாவது வந்து வர்க்கமூலம் 17 வந்து அண்ணளவாக்கம் மூலம் வந்து அதோட வர்க்கமூலத்தை வந்து காண்றது. இப்போ என்னென்ன நாங்கள் வந்து வர்க்கமூலம் 17க்கு காணுவோம்னா வந்து, இப்போ இந்த நாங்கள் இதை என்ன பார்ப்போம்னா வந்து, இந்த 17 எண் வந்து எந்தெந்த நிறைவர்க்கத்துக்கு இடையில வந்து இருக்குன்னு பார்ப்போம். அதாவது கிட்டியதா வந்து என்னென்ன நிறைவர்க்கத்துக்கு இடையில இருக்குன்னு வந்து பார்க்க போறோம். கிட்டியதா பார்த்தா உங்களுக்கு என்ன தெரியும்? 16. அதை விட இதுக்கு கூடவா என்ன கிட்டியதா இருக்குது? 25. சரிதானே? இப்போ உங்களுக்கு வர்க்கமூலம் 17க்கு தான் கேட்டது. இடையிலன்றதுக்கு இந்த குறி வந்து போடுவோம். வர்க்கமூலம் 17க்கு தான் கேட்டது. எல்லாத்துக்கும் வந்து வர்க்கமூலம் போடுவோம். ஆனால் உங்களுக்கு தெரியும் வர்க்கமூலம் 16 குறிய விட வந்து 4. அதே நேரம் வர்க்கமூலம் 25 குறிய விட வந்து 5. இதுல இருந்து எங்களுக்கு என்ன விளங்குதுன்னா, வர்க்கம் 17க்கு உரிய அண்ணளவு பெருமானம் வந்து 4க்கும் 5க்கும் இடையில வந்து இருக்கு. சரிதானே? 4க்கும் 5க்கும் இடையில என்ன வரப்போகுது? 4 4 அப்படியே வந்து போகும் 5 மட்டும். அதுக்கு இடையில வந்து ஏதோ ஒரு பெருமானம் தான் வந்து இருக்க போகுது. அந்த பெருமானம் வந்து என்னென்னு காண்றதா வந்து எங்களுக்கு இங்க வந்து வேலையாவே இருக்க போகுது. அது என்னென்னு காணுவோம்னா வந்து, இப்ப இந்த 16க்கும் 17க்கும் வந்து எவ்வளவு வித்தியாசம் இருக்கு? 1 தான் வந்து வித்தியாசமா இருக்கு. அதே நேரம் 17க்கும் 25க்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்குது? 8 வந்து வித்தியாசமா இருக்குது. அப்ப பார்த்தோம்னா இதுக்கும் இடையில தான் வந்து குறை வித்தியாசம் இருக்கு. அப்ப இதுல இருந்து என்ன விளங்குவோம்னா வந்து, இதுக்கு நேரே இருக்கிற 4 தான் வர்க்கமூலம் 16க்குள்ள 4 தான் இருக்கு. அப்ப வந்து வர்க்கமூலம் 17 அந்த அண்ணளவாக்க பெருமானம் வந்து 4க்கு கிட்ட இருக்க போகுது. உதாரணமா 4.1 இருக்கலாம், 4.2 இருக்கலாம், 4.3 இருக்கலாம், என்னவாவும் இருக்கலாம். அது வந்து என்ன பெருமானம் வந்து பார்க்க போறோம். ஓகே, அது வந்து என்னன்னு பார்ப்போம்னா, அதுக்கு வந்து வெளியே 4.1 இருக்கலாம், அல்லது 4.2 இருக்கலாம், அல்லது 4.3 இருக்கலாம். அது என்ன பெருமானமா இருக்கு என்னன்னு பார்க்க போறோம்னா, நாங்க வந்து பெருக்கி பார்க்க போறோம். இப்போ வந்து 4.1 வந்து 4.1 வந்து பெருக்கி பார்க்க போறோம். பெருக்கி பார்க்க வந்து என்ன விட வரும்னா 16.1. இது வந்து என்னன்னு நாங்க அப்படி பெருக்கி காணுவோம்னா வந்து, இது என்ன பெருக்கி காணுவோம்னா, இது வந்து நிறைய பேருக்கு இது பெருக்கி தசம் குத்துறது வந்து பிரச்சனையா இருக்கு. இப்போ நாங்க வந்து இந்த தசம் இருந்தால் தான் பிரச்சனையா இருக்கு. அப்போ தசம் இல்லாம வந்து பெருக்கி பார்த்துட்டு பிறகு வர விடைக்கு வந்து தசத்தை வந்து போட்டுவிடுவோம். இவர் வந்து என்ன செய்ய போறோம்? 41 வந்து 41 வந்து பெருக்கி பாருங்க. 1 1 1 4 4 4 4 4 16. அப்போ பார்த்தீங்கன்னா 1681 வரப்போகுது. இனி வந்து தசம் இதில் வந்து என்ன செய்யறாங்க? தசத்துக்கு பின்னுக்கு ஒரு தானம் இருக்கக்கூடிய மாதிரி விட்டழினாங்க. அதே மாதிரி இதுலையும் தசத்துக்கு பின்னுக்கு ஒரு தானம் இருக்கிற மாதிரி விட்டுட்டு வந்து எழுதினாங்க. அப்போ மொத்தமாக பார்த்தோம்னா தசத்துக்கு பின்னுக்கு வந்து 2 மொத்தமாக தசத்துக்கு பின்னுக்கு 2 தானம் இருக்கக்கூடிய மாதிரி வந்து என்ன விட்டுட்டு எழுதினாங்க. அப்போ நீ என்ன செய்ய வேணுமெண்டா, இது ரெண்டையும் பெருக்கி வந்த விடைக்கும் வந்து என்ன தசத்துக்கு பின்னுக்கு 2 தானம் இருக்கக்கூடிய மாதிரி வந்து விட்டுட்டு எழுதினா சரி. அப்போ இதுக்குரிய விட வந்து 16.8. அதே மாதிரி வந்து 4.2 வந்து பெருக்கி பார்ப்போம். இதுக்குரிய விடையும் வந்து என்னென்று வரமெண்டா வந்து 17.64 வந்து வரப்போகுது. இனி வந்து நான் அங்கால போக மாட்டேன். ஏனெண்டா வர்க்கமூலம் 17 அண்ணளவாக்க பெருமானம் தான் எனக்கு வேணும். இப்போ இது ரெண்டுமே வந்து என்ன 17க்கு இடையில தான் இருக்குது. ஆகவே இன்னைக்கு அங்கால வந்து போக தேவையில்லை. இப்போ இதுலேயும் வந்து எது வந்து 17க்கு கிட்டவா என்ன பெருமானம் இருக்குன்னு பார்த்துக்கிட்டா சரி. இது ரெண்டுலேயும் வந்து என்ன பெருமானம் வந்து 17க்கு கிட்டவா இருக்குன்னு பார்த்துக்கிட்டா சரி. இதில் வந்து 16.81 ஆனது 17க்கு கிட்டி அமைந்துள்ளது. ஆகவே வந்து என்ன செய்ய போகிறீங்க? அப்போ 16 மட்டும்தான் 17 கிட்டியது அமைந்திருக்கு. ஆகவே 16.81 எதை பெருக்க வரப்போகுது? 4.1 தான் வந்து பெருக்க வரப்போகுது. ஆகவே வர்க்கமூலம் 17 முதலாம் அண்ணளவாக்கம் அல்லது அண்ணளவு பெருமானம் வந்து என்னென்று வரப்போகுதுண்டா என்னது 4.1 வந்து வரப்போகுது. ஓகே, இப்போ வந்து நாங்கள் அடுத்ததாக பார்க்க போகிறது என்னென்னா வந்து வகுத்தல் முறை மூலம் வந்து வர்க்கமூலம் காண்றது வந்து பார்க்க போகிறோம். இவை தந்த முதலாவது உதாரணத்தை வந்து பார்க்க போகிறோம். என்ன தந்திருக்கணும்டா வந்து 1764 வந்து வர்க்கமூலத்தை வந்து கேட்டிருக்கணும். அது என்னென்று காண்றண்டா வந்து 1764 இருந்தால் வந்து இது என்னென்று இதுக்குரிய வர்க்கமூலத்தை வந்து வகுத்தல் முறை மூலம் காண்றண்டா வந்து இந்த இலக்கத்தை வந்து என்ன செய்ய போகிறோம்டா வந்து ஒன்றினிடத்தில் இருந்து வந்து இடப்பக்கமாக வந்து 2 பேராக வந்து பிரிக்க போகிறோம். சரிதானே? அப்போ ஒன்றினிடத்தில் இருந்து வந்து இடப்பக்கமாக 2 பேராக பிரித்தா வந்து இந்த 17 64 வந்து என்ன பிரிஞ்சிடும். இனி வந்து இதுக்கு தான் வந்து வர்க்கமூலம் பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து நாங்கள் என்னென்னு சொல்லுவோம் வந்து அந்த வகுத்தலுக்கு போடுற மாதிரி வந்து இப்படி போடுவோம். ஆனால் இது நீண்டு கொண்டு போகும். நாங்கள் செய்யக்குள்ள போடுவோம். இனி வந்து என்ன செய்ய வேணுமெண்டா, இந்த முதலாவதாக நாங்கள் 2 பிரிக்க முதல் இருக்குன்னு இதுக்கு பக்கத்தில் அந்த இலக்கத்தை வந்து பார்க்க வேணும். இப்போ இந்த கேள்வியில் பார்த்தோம்னா 17 தான் வந்து இருக்குது. இப்போ இந்த 17 வந்து இந்த 17 காட்டிலும் குறைந்த மிக கிட்டிய
நிறைவர்க்க எண்ணை வந்து பார்ப்போம். உங்களுக்கு தெரியுமா என்ன 17 காட்டிலும் மிக கிட்டிய குறைந்த நிறைவர்க்கம் என்னவா இருக்க போகுது? 16 வந்து இருக்க போகுது. சரிதானே? இந்த 16 வந்து 4 வர்க்கம்னு வந்து தெரியும். ஓகே, இந்த 4 வர்க்கத்தை கொண்டே போடுவோம். என்ன செய்வோம்டா 4 வர்க்கம் தானே 2 முறை 4 பெருக்கப்படுது. அப்போ இதுலேயும் ஒரு 4, இதுலேயும் ஒரு 4. சரிதானே? அப்புறம் என்ன செய்வோம்? இதுலேயும் போட்டால் வந்து இது ரெண்டையும் பெருக்கி போட்டு இதில் போடுவோம். நன்னாங்கு 16. அப்புறம் என்ன செய்வோம்டா வந்து கோடு போடுவோம். கோடு போட்டால் என்ன செய்வோம்? கழிப்பா 17லேருந்து 16 போனால் எத்தனை? 1 வந்து வரப்போகுது. பிறகு என்ன செய்வோம்னா நாங்கள் வளமையாக வகுத்தல் செய்யக்க என்ன செய்கிறோம்? நாங்கள் ஒவ்வொரு ஆக்களாக வந்து கிளறக்கிறோம் நாங்கள். ஆனால் வந்து இதில் அப்படி இல்லை. இதில் என்ன செய்வோம்டா வந்து சோடியா தான் வந்து கிளறக்குவோம். சோடியா நேரம் ரக்க போகிறோம் 64 வந்து ரக்குவோம். அப்புறம் என்ன செய்வீங்க? ரக்கினா நேர இஞ்சை வாங்கும். அப்போ இதில் என்ன போட வேணுமெண்டா நீங்கள் இந்த கோட்டுக்கு மேலே யாராவது போட்டிருப்பீங்க தானே, அவற்றை 2 மடங்கு வந்து இதில் கொண்டு வந்து போட வேணும். இதில் யார் போட்ட நீங்கள் 4 2 மடங்கு என்ன 8. அப்புறம் என்ன செய்ய வேணுமெண்டா வந்து இதில் ஒரு பட்டி, அதே பட்டி இதில். இது நான் ஏன் இப்படி போடுறேன்டா இதில் போடுற இலக்கமும் இதில் போடுற இலக்கமும் வந்து நோண்டு கொண்டு வந்து சமனாக இருக்க வேணும். ஓகே தானே? அது வந்து என்னென்னு வந்து பார்ப்போம். அது என்னென்னு பார்க்குறேன்டா வந்து இப்போ 8 வந்து நான் உதாரணமாக வந்து ஒரு 4 போடுறேன். அதே நேரம் இதையும் வந்து என்ன செய்வோம்? ஒரு 4ஆல் பெருக்குவோம். அப்போ இதில் போடுறதும் ஒன்று கொண்டு சமனாக இருக்க வேணும். அதே நேரம் இதையும் இதில் போடுறதையும் பெருக்க வந்து வடிவாக கவனிங்கோ, இதையையும் இதில் போடுறதையும் பெருக்க வந்து 164 அல்லது அதை விட குறைவான பெருமானமாக இருந்தால் சரி. உங்களுக்கு உதாரணம் ஒன்றில் அவன் இலகுவாக என்ன செய்திருக்கிறான்டா இதுக்கு சமனான இலக்கம் வரக்கூடிய மாயை வந்து இது செய்யலாம். ஓகே தானே? அதை வந்து என்னென்னு பார்ப்போம். இப்போ வந்து நான் சும்மா 4 போடுறேன். இப்போ 4 போட்டுட்டு வந்து இது ரெண்டையும் பெருக்காமல் டக்குன்னு இதை பெருக்கி பார்க்குறேன். பெருக்கினா எண்ணாங்க 32. அப்போ என்ன உங்களுக்கு வரப்போகிற விட வந்து 300 சொச்சத்தில் வந்து வரப்போகுது. ஆனால் உங்களுக்கு தேவையானது என்ன 100 சொச்சம். ஓகே, அப்போ இதை விடுங்க. அடுத்தது வந்து 83. 8க்கு பக்கத்தில் 3 போட்டால் என்ன கீழையும் வந்து 3 தான் போட வேணும். நீங்கள் என்ன மாதிரி எழுதி போட்டு பார்க்க தேவையில்லை. என்ன செய்யலாம்? நீங்கள் மனதாலேயே வந்து போட்டு பார்க்கலாம். 3 எத்தனை 24, அதாவது 200 சொச்சம். எங்களுக்கு தேவையான என்ன 100 சொச்சம். ஓகே, அப்போ இதையும் கைவிடுங்க. அடுத்த வந்து 82 போட்டு பாருங்க. 2 16. ஓகே, 2 4. ஓகே, அப்போ சரி வருது. அவை கேட்டது வந்து எங்களுக்கு தேவையானது வந்து எங்களுக்கு 2 போட வந்து வருகுது. அப்போ 2 4 2 16. அப்போ என்ன இந்த பட்டியிலையும் 2 இந்த பட்டியிலையும் 2 இதுலையும் 2 இதுலையும் 2. அப்புறம் என்ன செய்வோம்? இதில் ஒரு இலக்கம் போட்டால் இதால் இதை பெருக்கி இதில் போடுவோம் 164. ஓகே, சைவர் வந்துட்டு. அப்போ வந்து வர்க்க மூலம் 1764 பெருமானம் வந்து என்னவாக இருக்க போகுதுண்டா உங்களுக்கு வந்து 48 வந்து இருக்க போகுது. 42 வந்து இருக்க போகுது. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். நான் குறைஞ்ச ஃபீஸில் வந்து ஆன்லைன் கிளாஸ் வந்து கண்டக்ட் பண்ணுறேன். உங்களுக்கு அப்படி இன்ட்ரெஸ்ட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். நான் Zoom டீட்டெயில்ஸ் தரேன். தேங்க்யூ, பாய்.